தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அதை புரிந்து கொண்டவர்களாக நாம் பாடி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜீசஸ் தெரிதா சரியா ஸ்கிரீன்ல? நன்றி. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்று அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. இதுவரை என்னை எல்லாரும் பாருங்களா? ஆமென். நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம். ஆமென். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு, நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை நடத்தும் போது ஸ்தோத்திரம், அவரு ஸ்தோத்திரம். அது மரண இருடா இருந்தாலும் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அதை கடக்கும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவராலே அன்றி ஒரு அணுவா அசையாது. ஆமென். இம்மட்டும் நடத்தினார், இனிமேல நடத்துவார். ஆமென். இந்த புதிய ஆண்டுல பிரவேசித்திருக்கிற நாம இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் நடத்துவார். ஆமென். அதனால ஆண்டவரை பாடி துதிக்கும் போது அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தொடர்ந்து ஆயிரம் பாடல்களால்
அதிசயநாதனை புகழ்ந்துடுவேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். அப்படியே ஸ்தோத்திரம். துக்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஆமே. நல்ல சந்தோஷமா களி கூடுற இடம். ஆமே. நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லி அவரை துதிக்கணும். ஆமே. எஸ் ஹalleluya ஜீசஸ். சத்தம் வரல, கை தட்டுற சத்தம் நல்லா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம். நல்லவர் இயேசு வல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் நம் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் நம் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமேன்மை வெறுத்து மானிடராய் பிறந்தாரே. வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமேன்மை வெறுத்து மானிடராய் பிறந்தாரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் தீரு நாமம் புகழ்ந்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் தீரு நாமம் புகழ்ந்திடுவே. நல்லவர் இயேசு, ஓ நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் நம் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் நம் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே. பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தீரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே. பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தீரே. செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு, ஓ நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் நம் பாரம் நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் ஆழினாலை போல் சோதனைகள் பெருகினாலோ, அக்கினியின் சோதனையால் உள்ளம் எல்லாம் நொறுக்கும் போதோ. சொல்லுங்க, ஆழியின் அக்கினியின் சோதனையால், அக்கினியின் சோதனையால் உள்ளம் எல்லாம் நொறுக்கும் போதோ. தாயை போல கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. தாயை போல கரங்களில் தாங்கி என்னை நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. நல்லவர் இயேசு, நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும்
சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் நம் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் அதிசயநாதனை புகழ்ந்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம் சத்தமாயிரம் ஆயிரம் பாடல்களா. ஆமென். ஹல்லேலூயா. அவரை பாடுவதற்காகவே, அவரை துதிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டவர்கள் நாம. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை துதிப்பார்கள். ஆமென். எதற்காக நம்ம ஏற்படுத்தினார்? எதற்காக மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார் என்று சொன்னால் அவர் எப்போதும் துதிப்பதற்காக. ஆமென். ஏன்னா துதித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் விழுந்து விட்டபடியினாலே அந்த இடத்தை நிரப்பும்படியாக தான் உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் நடத்தினார். ஆமென். பாடின 2வது சரணத்துல பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினரே. பாலைவனத்துல இல்ல, ஸ்தோத்திரம், சீனாய் வனாந்திரத்துல இரட்சகராக நம்முடைய முன்னோர்களாக இஸ்ரவேலரை ரட்சித்து வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள், சத்துரு விடுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். எல்லார் கையிலும் இருந்து கர்த்தர் மீட்டு, ஆமென், ஹல்லேலூயா, நம்ம இந்த புதிய ஆண்டை காணும்படி செய்து 4 நாட்களை கடக்க செய்து இந்த 5வது நாள்ல கொண்டு வந்த ஆண்டவரை நாம் எல்லாரும் எழுமி நின்று ஆராதிக்க போறோம். எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, மனுஷ கையிலும் சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, மனுஷர் கையிலும் சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்க ஆமென். சாத்தான் கையிலும், நன்றி அப்பா, விட்டு கொடுக்கலையே. glory. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் கடந்த 2004 ஆண்டு முழுவதும் விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் அவர் விட்டு கொடுத்திருந்தாருன்னா சாத்தான் நம்மை ஊரோட விழுங்கி இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம விட்டு கொடுக்கல, அவர் நம்ம விட்டு கொடுக்கல. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. என்ன ஆட்சி தேர்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆட்சி தேர்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக ஓஹோ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. மனுஷன் கையிலும் சாத்தான் கையிலும் சொல்லுங்க விட்டு கொடுக்கலையே. மனுஷன் கையிலும் சாத்தான் கையிலும் கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு
கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையிலே ஆர்ப்பினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையிலே ஆர்ப்பினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி கண்களை மூடி ஜப சிந்தையோடு நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே. ஓஹோ, சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொடுத்திருந்தா 2020 பார்த்திருக்க முடியாத சபையே. விட்டு கொடுக்கலையே. ஓஹோ, சாத்தான் கையிலும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நீங்க வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எல்லாம் சேர்ந்து விட்டு கொடுக்கலையே. எஸ் எஸ், சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்க, ஆமென். சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர் என் தேவன் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். எஸ் லார்ட். விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் என்னை சாத்தான் கையிலும் மனுஷர் கையில விட்டு கொடுக்காம கடந்த 2024 ஆண்டு முழுவதும் என்னை நடத்தினார். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான்,
ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவில் தந்தார். அதை பார்த்து அநேகர் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில, அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. என்ன ஆத்தி தேத்தி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. நம்புறீங்களா? என்ன ஆத்தி தேத்தி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. அதனால விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. உண்மைதானே? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி. நம்பிக்கை சொல்ல, உண்மையா சொல்றீங்களா? என்னெல்லாம் தேடி அவர் ஒருவன் நினைச்சே பார்க்கல. ஆமே ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் உதவாத போது, எந்த மனுஷன் என்னை தூக்கி எடுக்க முன் வராத போது என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கடைசியா விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் எல்லாம் பாடுதா. விட்டு கொடுக்கலையே ஏசப்பா. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் மகிழும்படியாய், அவர் சந்தோஷப்படும்படியாய் நல்ல கரங்களை தட்டி, எஸ் லார்ட், எல்லாரும் ஒருமித்து நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த 2024 முழுசும் எங்க கூட இருந்து மனுஷர் கையிலும் சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்காம எங்களை ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி, ஆண்டவரே இந்த 2025 பிரவேசிக்க செஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்த 2024 காட்டிலும் 2025 இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே தோன்றும் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்கள் வாழ்க்கையிலே நடப்பதற்கு தோன்றுவதற்கு எங்களை நாங்களே முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் முழங்கால் படிட்டு 2 ஸ்தோத்திரம் முக்கியமான ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவன் இப்போது நமக்கு சமீபமாக இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. அருமையான சகோதரி எப்சிபா அவருடைய தாயார் மிகவும் பலவீனத்தின் நிமித்தமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். கொஞ்சம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறபடினாலே ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 41:2 படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர்
தாங்குவார், அவனுடைய படுக்கையில வியாதி முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லி. ஆமென் ஹல்லேலூயா. வியாதியோடு கூட தம்முடைய பிள்ளைகள் இருப்பதை அவர் விரும்ப மாட்டார். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வியாதியின் மத்தியிலே சுகத்தை கொடுக்கும்படி விரும்புகிற ஆண்டவர் 38 வருஷமா 12 வருஷமா 18 வருஷமா வியாதி இருந்தவர்களை, வியாதியா இருந்தவர்களை தேடி தேடி சென்று சுகமாக்கின அதே ஆண்டவர் இன்றைக்கு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட இருந்தபடியினாலே, அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தவராய் இருக்கிறபடியினாலே, இந்த பிசாசின் கிரியைகள் தான் வியாதியாக வெளிப்படுகிறபடியினாலே, இப்போது அருமையான சகோதரிக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சங்கீதம் 104:20 படி வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு விலக்கி அவர்களை தப்புவிப்பாராக. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் அவர் இருக்கிற இடத்துல வல்லமை இறங்கட்டும், வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு அதிசயங்களை, ஆமென், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல இன்றைக்கு நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். இன்றைக்கு அருமையான சகோதரி வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து ஜீவனுள்ள சாட்சியை நிறுத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தர் சுகத்தை கொடுத்தபடியினாலே, அப்படி வல்லமையினால் மீட்டு கொண்டபடியினாலே கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வருகிறவர்களும் அநேகர் பலவீனத்தோடு வந்து பலவீனத்தோடு போறோம். ஆமென். எதுக்கு அப்ப ஆராதனைக்கு வரனே தெரியல. ஆமென். ஆலயத்துக்குள்ள வந்தாவே இயேசு தொட்ட உடனே 12 வருடமாய் ஊறிக்கொண்டிருந்த உதிரத்தின் ஊரல் நின்று போகுமானால், இந்த ஆராதனையின் பிரசனத்தில் அவருடைய பிரசனம்னை தொடுமானால், எத்தனை காலமாக ஊறிக்கொண்டிருந்தாலும் அது நிக்கணுமே. எத்தனை காலமா இருந்தாலும், எத்தனை காலமா இவங்களை தொடர்ந்து பலவீனங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அது நிக்கணுமே. இயேசுவின் நாமத்தில் நல்ல கையை தட்டி இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற யாராகிலும் இயேசுவின் நாமத்துல பலவீனத்தோடு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை கர்த்தருடைய கரம் இப்போது தொடட்டும். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே அவர் தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். இப்போது தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பான்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா, இயேசுவே என்ன தொடுங்கப்பா. ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறு எல்லாம். தாகத்தோடு கேளுங்க, பலவீனமா இருக்கிறவங்க. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே. ஓஹோ, தொடருமே, என்னை தொடருமே. தொடருமே. இன்றைக்கு ஆண்டவர் சிரிக்கிறார். தொடருமே என்னை. தாகத்தோடு கேளுங்க. தொடருமே. இன்று கண்ட எகிப்தினை நீ காணவே மாட்டாய் என்று ஆண்டவர் வாக்கு வைத்தார். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிற எகிப்தின் அடிமைதனம், வியாதின் அடிமைதனம், சாபத்தின் அடிமைதனம் இனி நம்மை தொடராதபடிக்கு கர்த்தர் புதிய காரியங்களை இந்த ஆராதனையில் பங்கு பெற்றவங்க வாழ்க்கையில செய்வாராக. புதிய அற்புதங்களை கர்த்தர், புதிய அதிசயங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்திலே கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். பலவீனத்தோடு நம்ம டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமென். ஆண்டவரை நம்பி விசுவாசித்து, ஆமென், ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் நம்மை அவருடைய கரங்கள்ல எடுக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கரங்கள்ல எடுக்கும் போது, அவர் தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள் என்றால் அவர் கரங்கள் எடுக்கும் போது நமக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுகத்தை அல்ல, ஆரோக்கியத்தை தருகிற நல்ல ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா.
அன்றைய தொடர்ந்து நீ மகிமைப்படுவீராக. மீதியா இருக்க நேரம் முழுவதும் உங்களுடைய நாம மகிமைக்காய் கர்த்தர் நடத்த உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின்